உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம் எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இருந்து பழக்கப்பட்ட விருச்சிக ராசியினருக்கு இந்த பங்குனி மாதத்தில் சுக்கிரன் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் கிடைக்காது. போதிய அளவிற்கு வருமானம் இல்லாததால் குடும்ப நிர்வாகம் சற்று கஷ்டமாகவே இருக்கும். அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். திட்டமிட்டு செலவு செய்தால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க முடியும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கை கால்களில் குடைச்சல், மூட்டுகளில் வலி, கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் நிலவும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வரனை நிச்சயிப்பதில் குழப்பங்கள் உருவாகும். உத்தியோகம் உங்கள் பொறுப்புகளிலும் அன்றாட கடமைகளிலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை சனி செவ்வாயின் நிலை எச்சரிக்கின்றன. சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது இத்தருணத்தில் மிகவும் அவசியம். இவர்களின் கோபமும் பிடிவாதமும் நியாயமாகவே இருந்தாலும் கூட பல தருணங்களில் உங்கள் நலனை அது பாதிக்கும். தொழில் வியாபாரம் விற்பனையில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதை சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கூட்டணிகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழையாமையும் நெருக்குதலும் தொழில் முன்னேற்றத்தை பாதிக்கும். சந்தை நிலவரமும் ஒரே சீராக இருக்காது. சரக்குகளின் விலையை அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். கூட்டாளிகளாலும் பிரச்சனைகளே. முக்கிய முடிவுகள் அனைத்தையும் தீர ஆராய்ந்து பார்த்து அதன் பின்னரே முடிவெடுக்கவும். புதிய முதலீடுகள் முயற்சிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்கவும். கலைத்துறையினர் வாய்ப்புகள் தடைப்படும். வருமானம் குறையும். போட்டிகள் கடுமையாக இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் பணம் எடுக்கக்கூடாது. பணத்தட்டுப்பாடு ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். கடன் வாங்குவதை தவிர்த்தல் வேண்டும். அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு அதிபதியாக சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறார். மற்ற கிரகங்கள் அனுகூலமற்று இருப்பதில் உங்கள் அரசியல் நடவடிக்கைகளை சற்று குறைத்துக் கொள்வது எதிர்கால நன்மைக்கு உதவும். உங்களால் நன்மை அடைந்தவர்களே உங்கள் நன்மைக்கு எதிராக செயல்படுவார்கள். எவரை நம்புவது எவரை சந்தேகிப்பது என்ற குழப்பங்கள் மனதில் ஏற்படும். பொது மேடைகளில் பேசுவதை தவிர்க்கவும். மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடையுமின்றி நீடிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வரும். விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள் என கிரகநிலைகள் உறுதியளிக்கின்றன. விவசாயத்துறையினர் உங்கள் ராசிக்கு நாதனாகிய செவ்வாய்தான் விவசாயத்துறைக்கு அதிபதியாக உள்ளார். தற்போது அவர் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. உங்களுக்கு பாடுபட்ட அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. அடிப்படை வசதிக்கு குறைவராது. வயல் பணிகளின் போது சோர்வும் அசதியும் மேலிடும். ஆடுகள் மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படும். பெண்மணிகள் குடும்ப பொறுப்பில் உள்ள மங்கையருக்கு குடும்ப பிரச்சனைகள் மட்டுமின்றி உடல் உபாதைகளும் கவலை அளிக்கும். வரன் அமைவதற்காக காத்திருந்த பெண்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இம்மாதத்தில் வேலை பார்க்கும் மங்கையருக்கு அலுவலக பிரச்சனைகள் மனநிலையை பாதிக்கும். பரிகாரம் குருவாயூர் தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 4 காலை முதல் 6 மாலை வரை. நன்றி.